அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் சிவன் கொடுக்க போகும் வரம் என்ன, 7 தலைமுறைக்கும் இவை கிடைக்க போகுது என்ற வகை கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு எல்லா கிரகங்களும் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மன உறுதியோடு திட்டமிட்டு காரியங்களை செய்தால் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கடகராசியில் தீமையை தருங்க சில கிரகங்கள், குறிப்பாக புதன் 8ஆம் இடத்தில் போய் அடைந்ததால அதனால் வரும் தீமைகள் குறைய இருக்கு என்பதும் இந்த கோல்சாரத்தில் நமக்கு கிடைக்க இருக்கும் நன்மைகளா அமைகிறது. சில காரியங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் உங்களுக்கு சாதகமாக நடைபெற இருக்குதுங்க. தொழிலுக்குரிய செவ்வாய் 7இல் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக சில காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எல்லா கிரகங்களும் 8ஆம் ஸ்தானத்தில் சேர்ந்திருக்குங்க. அதே போல் காலம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். சனியினுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. ஏனென்றால் உடம்பில் ஏதேனும் ஒரு அசௌகரியம் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் கலகலப்பு உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மேலும் மேலும் நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இதனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் ஆட்கொள்ளும் தூக்கம் குறையுங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அதே போல் அஷ்டமத்தில் சனி மட்டுமல்லாமல் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மனக்குழப்பத்தில் தடுமாற்றம் ஏற்படுங்க. விரயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த சில விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்களில் வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை வந்து கவலையை கொடுக்குங்க. எனவே சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபட இறை வழிபாடு அவசியங்க. அதே போல் இத்தருணங்களை எடுத்தோம் கௌத்தோம் எனமில்லாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அதாவது 8ஆம் இடம் எனப்படும் அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறாருங்க. அதன் விளைவாக அஷ்டமஸ்தானம் அதிகமாக வலுப்பெறுகிறது. இல்லத்தில் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் பிறையால் பிரச்சனைகளை நீங்கள் ஏற்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. பிறரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் முன்பு ஒரு முறைக்கு 2 முறை யோசி செயல்படுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் பாட்டிற்கு ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டு அதனால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்குங்க. இத்தருணங்கள்ல பொறுமை மிக மிக அவசியம். அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரித்தாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாரு. அதோடு அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது நீண்ட தூரம் பணிகள் நலன் தருங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வருங்க. பூர்வீக சொத்துக்களை பங்கிடுவதில் இருந்த பிரச்சனைகள் இருக்கு. குடும்பத்தில் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை கடகராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே போல்
அஷ்டமத்து சனி பூரணமாக விலகுகிறது. இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையலாங்க. தொட்ட காரியங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் அகல இருக்கு, பணப்புழக்கம் அதிகரிக்குங்க, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த இருக்கு. அதே போல இந்த வருடத்துல மீண்டும் பெற இருக்கீங்க. உயர்ந்த நிலையை அடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் எண்ணற்ற மாற்றங்கள் வரப்போகுது. அதே போல் சனியினுடைய பார்வை பலத்தால் இதுவரை இருந்த தொல்லைகள் அகல இருக்குதுங்க. அதே போல் இருந்து விடுபட இருக்கீங்க. சகோதர ஒற்றுமை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்ற 3 எழுத்து வீடு தேடி வர இருக்கு. உழைப்புக்கேற்ற பலன் உண்டுங்க. உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு விருப்ப ஓய்வில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் வருமானத்தை விட அதிக செலவுகளை ஏற்படுவதால் சிலர் புதிய கடன் ஏற்க வேண்டி இருக்குங்க. கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு குடும்ப சூழ்நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குழந்தைகளுக்குடைய கல்வி சம்பந்தமாக சிறு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு நல்லபடியாக தீருங்க. அதே போல் செல்வதையும் இத்தருணங்களில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. அதே போல் திருமண முயற்சிகளில் மேற்கொண்டு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிக்க வேண்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கும் கடகராசினியர்கள் அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்ளுங்க. உங்களது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. அதே போல் பண விஷயங்களையும் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் மட்டுமல்லாமல் குடும்ப சூழ்நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா அமையிருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.